Welcome to bilingual e-lecture for Diploma Mechanical Engineering students, subject Thermal and Automobile Engineering, unit number 1, class number 5. Already discussed about Carnot cycle, Rankine cycle. Next பார்க்கக்கூடியது modified Rankine cycle. The modified Rankine cycle அப்படினால் என்ன? சிம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் எக்ஸ்பான்ஷன் சைக்கிள். அதுதான் என்னது? மாடிஃபைடு ராங்கின் சைக்கிள். ஒரு பவர் பிளான்ட் எடுத்தோம் அப்படின்னால், ஸ்டீம் பவர் பிளான்ட் எடுத்தோம் அப்படின்னால் அதனுடைய கண்டென்சர்னுடைய ப்ரெஷர் என்ன அப்படின்னால் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்கும் அப்படின்னால் ஹை ப்ரெஷர், கண்டென்சருடைய ப்ரெஷரும் ஹை ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அதனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப் ஏற்படும். அப்போ அந்த வால்யூம் டவுனாக ஆரம்பிக்கும். கண்டென்சருடைய ப்ரெஷர் வால்யூம் டவுனாக ஆரம்பிக்கும். இப்போ என்னவாகும்? எஃபிஷியன்சி இதனால் ரிடக்ஷன் ஏற்படும். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஒர்க் டன் ரெடியூஸ் ஆகுது. அப்போ எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகுது. இந்த சைக்கிளை என்னது? மாடிஃபைடு ராங்கின் சைக்கிள்னு சொல்கிறோம். இந்த மாடிஃபைடு ராங்கின் சைக்கிளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா மேஜராக அதனுடைய சேம் மொரார்லஸ் கார்னாட் சைக்கிள் அண்ட் ராங்கின் சைக்கிள் எல்லாத்துக்குமே ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் என்ட்ராபி டயக்ராம் இருக்குது, பிவி அண்ட் டிஏ டயக்ராம். அப்போ ஒர்க்கு என்னவாகுது அப்படின்னா லாஸ்ட் ஆகுது. 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 1, ஒன்ஸ் அகெயின் 1 to 6 அப்படிங்கிற இடத்துல அந்த 2, 3, 6 அப்படிங்கிறது ஒர்க்கு லாஸ் ஆகக்கூடிய இடம். நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை என்ன சொல்லுது அப்படின்னா த ஹீட் அண்ட் ஒர்க் மியூச்சுவலி கன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி அத்தனையுமே ஒர்க்காக மாறுது அப்படின்னு. ஆனால் அது ஒர்க்காக மாறுறது கிடையாது. ஒரு விதமான லாஸ் ஏற்படும். அது ப்ராக்டிக்கலாக வரும்போது அது லாஸ் ஏற்படும். அதைத்தான் நம்ம இங்கே அது மாதிரி தான் என்ன அப்படின்னா இந்த ராங்கின் மாடிஃபைடு ராங்கின் சைக்கிள்னு சொல்லும் பொழுது ஒர்க்கு லாஸ்ட் ஆகுது, வேஸ்ட் ஆகும், லாஸ் ஆகும். அந்த ஒர்க்கு லாஸ் ஆகாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸை அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது அப்போ நமக்கு என்ன அந்த வால்யூம், அதாவது அதனுடைய ப்ரெஷர் வில் பி சேஞ்ச் ஆகணும். அதாவது ஸ்டீம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் பிரகாரம் P1லேருந்து P2 இனிஷியல் ப்ரெஷர்லேருந்து 2 ஆகுது. அப்புறம் எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகும் பொழுது ப்ரெஷர் P2ல் இருக்குது. அப்போ அதனுடைய ப்ரெஷர் எங்கே போகும்? P3க்கு ஈக்குவல் ஆகும். அதான் என்ன அப்படின்னா அப்போ என்ன வால்யூமானது எந்த சேஞ்சும் இல்லை. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 to இதுதான் ஒர்க் லாஸ்ட். இப்போ நான் சொன்னக்கூடிய கான்செப்ட் வால்யூம் ரிமைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 2 to 3ல் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த வால்யூம் கான்ஸ்டண்ட் ஆகும்போது அதை தான் என்ன அப்படின்னா சென்ட்ராபிக் ப்ராசஸ் பிரகாரம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது P1 to P2, எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகும்போது P2 to P3. அப்போ என்ன அப்படின்னா சிலிண்டனுடைய வால்யூம் நிறைய ரிக்வயர் ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வேணும். அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஆகும் பொழுது என்னவாகும் அப்படின்னா வெரி ஸ்மால் வேல்யூ, ரொம்ப கம்மியான வேல்யூ ஆகும். அப்போ ஹீட் சப்ளை எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. அப்போ எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் என்னது அதனுடைய கான்செப்ட். இப்போ அதுக்கு நார்மலாக மாடிஃபைடு ராங்கின் சைக்கிள் அப்படின்னா மாடிஃபைடு ராங்கின் சைக்கிள் அப்படிங்கிறது சிம்பிள் கான்செப்ட் மட்டும் தான் நம்ம கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் ப்ரீஃபாக கிடையாது. மாடிஃபைடு ராங்கின் சைக்கிள் நார்மல் எதாக இருந்தாலும் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு, ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு தான் என்ன அப்படின்னா ஃபார்முலா. எப்பயுமே என்ன அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சிக்கு அதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன அப்படின்னா அதில் மாடிஃபைடு ராங்கின் சைக்கிளுடைய ராங்கின் சைக்கிளுக்கு ஆல்மோஸ்ட் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? H1 மைனஸ் H2 டிவைடட் பை H1 மைனஸ் HF3 அப்படின்னு ஃபார்முலா சொன்னோம். அதாவது ராங்கின் சைக்கிளோட ஃபார்முலா, எஃபிஷியன்சியினுடைய ஃபார்முலா. இது ஒர்க் டன் ஆனது. இது பம்போட ஒர்க் டன், இது கண்டென்சர் பவர் பிளான்டோட ஒர்க் டன். அப்போ இதில் ஏன்னா இதில் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதனால் இதை நம்ம என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ப்ரீஃபாக என்ன அப்படிங்கிறது. இப்போ அதில் என்ன நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மாடிஃபை ஆகும் பொழுது P2வும் P3யும் டிஃப்ரென்ஸ் ஆகுது, வேரியேஷன்ஸ் ஆகுது அட் கான்ஸ்டன்ட் வால்யூத்தில். நம்ம நார்மலாக ஒர்க் டன் அப்படின்னாலே மெக்கானிக்கல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் பிடிவி
இதில் வால்யூம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த இடத்துல ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, வால்யூம் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன அப்படின்னா V இன்ட்டு டிபி அப்படின்னு போடுறோம். அதைத்தான் என்ன அப்படின்னா வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், V2 இன்ட்டு P2 மைனஸ் P3. ஏன்னா P2 தான் அதிகமான ப்ரெஷரில் இருக்கும். நம்ம PV டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷனுடைய வேல்யூ P2 இஸ் இன்க்ரீஸ்ட், அப்போ P3 வந்து லோவாக இருக்குது. இது ஹை வேல்யூ, இது லோ வேல்யூ. அதனால் டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும் பொழுது P2 மைனஸ் P3. அப்போ அந்த ஒர்க்கு இன்புட்டையும் நம்ம அவுட்புட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதனால தான் ரேங்கின் மாடிஃபைடு ரேங்கின் சைக்கிளினுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது H1 மைனஸ் H2 ப்ளஸ் P2 மைனஸ் P3 இன்ட்டு V2 டிவைடட் பை H1 மைனஸ் HF3. இது வந்து இங்கே என்ன அப்படின்னா 4 பாயிண்டில் வரக்கூடிய லிக்விட் என்தால்பி, அங்கே வந்து 3 பாயிண்டில் வரக்கூடிய என்தால்பியை நம்ம போட்டோம். இதில் ரேங்கின் சைக்கிளில் இப்போ இந்த 3 சைக்கிள் தான். இதில் வந்து என்ன அப்படின்னா மேஜராக வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதனால் நம்ம ஜஸ்ட் லைக் தட் இஸ் அதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சைக்கிள்னால் என்ன, அந்த சைக்கிளோடைய சிம்பிள் டெரிவேஷன், அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய சாப்டர் வந்து ஸ்டீம் டர்பைன். இதில் 3வது சாப்டர் ஃபஸ்ட் யூனிட்டில். ஸ்டீம் டர்பைன் அப்படிங்கிறது நார்மலாகவே நமக்கு தெரியக்கூடியது தான். டர்பைன் அப்படின்னாலே என்னது, கைனெட்டிக் எனர்ஜியானது ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. வெலாசிட்டி எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய, அதை வந்து என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி அது வந்து என்னவாகுது, நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ வந்து என்ன அப்படின்னா கன்வெர்ட்டட். இங்கே வந்து என்ன ஸ்டீம் டர்பைன் அப்படிங்கிறது, ஸ்டீம் டர்பைன் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் designed to convert a part of the energy of steam possessed in it by which or high pressure and temperature. அதிகமான ப்ரெஷர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீமை மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இதில் இந்த ஸ்டீம் டர்பைனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் நாசல்ஸ் இருக்கும், ரோட்ரி பிளேடு. அதுக்கடுத்தது வந்து என்ன அப்படின்னா அந்த நாசிலில் வந்து ஸ்டீம் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகி அதில் அதனுடைய ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எ கைனெட்டிக் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் ஸ்டீம் டர்பைனுடைய ஒர்க். இந்த ஸ்டீம் டர்பைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேஜராக வந்து இது ஹை வெலாசிட்டியில் உள்ள ஃப்ளோ ஆகும் பொழுது உள்ள பிளேடு இருக்கும், அந்த கர்வ் டைப் ஆஃப் பிளேட்ஸ். அதில் அந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் சேஞ்ச்டு. அப்போ என்ன அப்படின்னா அதனுடைய காசியஸ் என்ன அப்படின்னா காசியஸ் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அண்ட் ஃபோர்ஸ் திஸ் டெவலப் டிரைவ்ஸ் த டர்பைன் சாஃப்ட். அப்போ டர்பைனுடைய சாஃப்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் ஃபோர்ஸும் டெவலப் ஆகும். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு என்னது, ஒர்க் டன்னும் ஃபோர்ஸும் அதன் டர்பைனுடைய சாஃப்டில் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது சிம்பிள் கான்செப்ட். ஸ்டீம் டர்பைன் அப்படின்னால என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த ஸ்டீம் டர்பைனை வந்து என்ன அப்படின்னா நிறைய கிளாஸிஃபை பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் ஸ்டீம் டர்பைன். அதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா ஸ்டீம் டர்பைனை வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது அக்கார்டிங் டு சம் மெத்தட்ஸ் அதை வேஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அக்கார்டிங் டு த மெத்தட் ஆஃப் ஸ்டீம் எக்ஸ்பேன்ஷன் இன் த டர்பைன். டர்பைனுக்குள்ளே போகக்கூடிய ஸ்டீம் எப்படியெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 3 கேட்டகரியாக ஸ்பில் பண்ணுறோம். ஒன்று இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன், கம்பைன்டு இம்பல்ஸ் அண்டு ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு ஸ்பில் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த ஸ்டீம் ஃப்ளோ டைரக்ஷன், அந்த ஸ்டீமினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது, அது ஃப்ளோ ஆகும் பொழுது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஆக்சியல் டர்பைன், ரேடியல் டர்பைன், டேஞ்சன்சியல் டர்பைன், மிக்சட் ஃப்ளோ டர்பைன். அதே மாதிரி அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், எத்தனை ஸ்டேஜ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் அண்டு மல்டி ஸ்டேஜ் டர்பைன் அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கிறோம். அக்கார்டிங் டு த ஸ்டீம் ப்ரெஷர், ஸ்டீமினுடைய ப்ரெஷரை பொறுத்து லோ, மீடியம் அண்டு ஹை ப்ரெஷர் டர்பைன் அப்படின்னு ஸ்பில் பண்ணுறோம். நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஸ்டீமினுடைய எக்ஸ்பேன்ஷனை பொறுத்து 4 வகையாக பிரிக்கிறோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஸ்டீமினுடைய டைரக்ஷனை பொறுத்து பிரிக்கிறோம். அடுத்து அதனுடைய ஸ்டேஜை பொறுத்து ஸ்பில் பண்ணுறோம். அடுத்து ஸ்டீமினுடைய ப்ரெஷரை பொறுத்து ஸ்பில் பண்ணுறோம். இப்படி ஒரு 4 டைப்பாக வந்து ஒரு ஸ்டீம் டர்பைனை வந்து ஸ்பில் பண்ணுறோம். அதில் இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னால என்ன, இப்போ இம்பல்ஸ் டர்பைனுடைய டயக்ராம் 2 பேரிங் கொடுத்து அதில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சாஃப்ட், இந்த சாஃப்ட்டில் வந்து ஒரு டிஸ்கை ஃபிட் பண்ணி என்ன அப்படின்னா பிளேடை அதுக்கு டிஸ்கில் பிளேடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டீம் பாய்லர்லேருந்து வரக்கூடிய ஸ்டீமை வந்து ஒரு ஃபிக்ஸட் நாசில்
அப்படின்றதுல ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளேடில் வந்து அதாவது ஃபிக்ஸட் நாசிலிருந்து வரக்கூடிய இந்த ஸ்டீமானது படும் பொழுது என்னவாகும் அப்படின்னா, எந்த விதமான சேஞ்ச் இல்லாமல், ப்ரெஷர் சேஞ்ச் இல்லாமல் உள்ளே வரும். அதனால் வந்து என்ன அப்படின்னா, மொமெண்டமும் ஃபோர்ஸும் டர்பைனோட ரோட்டார் அல்லது டர்பைனோட சாஃப்ட்டில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இங்கே வந்து என்ன அப்படின்னா, நாசில் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஏன்னா நாசில் இஸ் ஃபிக்ஸட் நாசில்ஸ். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம ஒன்று படிக்க போகிறோம், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அந்த ஃபிக்ஸட் நாசில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுது. ஏன்னா ஃபிக்ஸட் அண்டு மூவபிள் நாசில் அப்படின்னு இருக்குது. அதான் என்ன, நாசில் ஆர் ஸ்டேஷ்னரி, இட்ஸ் ஃபிக்ஸட். இது எங்கே ஃபிட் ஆகிருக்குது அப்படின்னா, இட்ஸ் ஃபிட்டிங் இன் ஹேசிங் அவுட்டர் பார்ட், அவுட்டர் காம்பனண்ட்டில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த இம்பல்ஸ் டர்பைனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஸ்டீமானது ஹை ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சரில் வந்து வெலாசிட்டி கம்மியாக, நார்மலாகவே ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி குறையும். அந்த வெலாசிட்டி குறைஞ்சி அது எக்ஸ்பேண்ட் ஆகுது எங்கே, நாசில். அப்போ த ப்ரெஷர் ரெடியூஸ்ட், வெலாசிட்டி இன்க்ரீஸ். நாசில்குள்ளே போகும்பொழுது, இப்போ நாசில் அப்படின்னாலே என்னது, மைன்யூட் ஆப்சர், மைனர் டயாமீட்டர். இப்போ இந்த இடத்துல இந்த பைப்போட டயாமீட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னால எப்படி இருக்குது, டயாமீட்டர் பெருசாக இருக்குது. போக 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 எப்படி இருக்குது, அந்த டயாமீட்டர் சின்னதாகுது. இந்த இடத்துல எப்படி இருக்குது, ஜஸ்ட் லைக் தட் இஸ் சிம்பிள் பாயிண்ட், மைனர் ஹோல்ஸ். அப்போ என்னவாகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி, அதாவது இந்த இடத்துல ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹை வெலாசிட்டி ஆஃப் ஜெட் அப்போ க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிளேடு வந்து என்னவாகும் அப்படின்னா, அது எப்படி மூவ் ஆகுது, அந்த ரொட்டேட்டிங் பாயிண்ட் என்ன. இதுதான் வந்து என்ன, சிம்பிள் கான்செப்ட் மட்டும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ரியாக்ஷன் டர்பைன். இந்த ரியாக்ஷன் டர்பைனில் ஒரே ஜஸ்ட் லைக் சிம்பிள் மாடிஃபிகேஷன். அங்கே நாசல் ஃபிக்ஸடாக இருந்தது, இங்கே மூவபிள் நாசல்ஸ், மல்டிபிள் நாசல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ரெண்டு பக்கமும் பேரிங் டாப் கொடுத்து, ஒரு சாஃப்ட்டு கொடுத்து, ஒரு டிஸ்க்கு கொடுத்து, டிஸ்கில் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து மூவிங் நாசில்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஹேசிங்கில். அது மூவ் ஆக ஆரம்பிக்கும், இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும், கொஞ்சம் சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸ். அதான் என்ன அப்படின்னா, ரியாக்ஷன் டர்பைனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸட் இதுலேயும் மூவிங் பிளேடுலேயும் கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது ஸ்டீம் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ வந்து என்ன அப்படின்னா, வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஒரு ரிசல்ட்டிங் ஃபோர்ஸ், ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஏற்படும். அப்போ அப்படி ஏற்படும் பொழுது ப்ரெஷர் ட்ராப் வந்து அதில் கிராஜுவலாக அல்லது கண்டினியூஸாக வந்து மூவிங் பிளேடு அண்டு ஃபிக்ஸட் பிளேட்லேயும் வந்து என்னவாகும், அங்கே ஃபாலோப் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து என்னது, இதனுடைய கான்செப்ட். இப்போ ரியாக்ஷன் டர்பைன், இம்பல்ஸ் டர்பைனுடைய கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ப்ரீஃபாக வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இம்பல்ஸ் அண்டு ரியாக்ஷன் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைனுக்கும் ரியாக்ஷன் டர்பைனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன. இம்பல்ஸ் டர்பைனை பொறுத்தளவுக்கு நார்மலாக நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ நாசில் அண்டு மூவிங் பிளேட். ஃபிக்ஸட் நாசில் இருக்குது, அதுக்கப்புறம் மூவிங் பிளேட்ஸ் இருக்குது. அடுத்தது ரியாக்ஷன் டர்பைனை பொறுத்தளவுக்கு ஃபிக்ஸட் பிளேட்ஸ் இருக்குது, மூவிங் பிளேடு இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, பிளேடு மூவிங் பிளேட்ஸ் இருக்குது, ரெண்டுமே இருக்கிறதுனால வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரெஷர் ட்ராப் வந்து இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நாசிலில் மட்டும்தான் ப்ரெஷர் ட்ராப் ஆனது க்ரியேட் ஆகும். அதாவது மூவிங் பிளேடில் வந்து க்ரியேஷன் ஆகாது. இங்கே வந்து என்ன அப்படின்னா, நாசில்லையும் ப்ரெஷர் ட்ராப் ஏற்படும், மூவிங் பிளேட்லையும் வந்து என்ன நடக்கும், ப்ரெஷர் ட்ராப் ஏற்படும். இது செகண்ட் டிஃப்ரென்ஸ். தேர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டீம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது பிளேடு வந்து என்னவாகும், பிளேடில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி வந்து க்ரியேஷன்ஸ் ஆகும். அங்கே ப்ரெஷர் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் வந்து என்ன க்ரியேஷன்ஸ் நடக்கும். அடுத்தது வந்து இங்கே என்ன வந்து அப்படின்னா, பிளேடு, அதாவது கான்ஸ்டன்ட் பிளேடில் வந்து சேனலுடைய ஏரியாவில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த பிளேடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே பிளேனுடைய சேனல் ஏரியா வந்து எப்படி இருக்கும், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஏன்னா பிளேனுடைய ஏரியா வந்து இட்ஸ் ஃபிக்ஸட், இங்கே மூவபிள். அதனால் வந்து அதனுடைய ஏரியா வந்து இங்கே என்னவாகும் அப்படின்னா, இது சேஞ்ச் ஆகும், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ப்ரெஷர் ட்ராப் வந்து ஒரு பிளேடுக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து இதில் குறைவு, இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து அதிகம். ப்ரெஷர் ட்ராப், ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ரிக்வயர்ட் இஸ் மோர் டியூ டு மோர் ப்ரெஷர் ட்ராப். இங்கே
ப்ரெஷர் ட்ராப் இங்கே குறைவாக இருக்கிறதுனால நமக்கு என்னவாகுது, நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இங்கே வந்து ப்ரெஷர் ட்ராப் அதிகமாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கணும். அதான் இது அடுத்த 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் வந்து இம்பல்ஸ் டர்பைனுடைய பவர் டெவலப்டு வந்து ரொம்ப குறைவு. இங்கே பவர் டெவலப்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கும். இட்ஸ் ஹைன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கன்சிடரபிள். மேக்ஸிமம் குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் இன்பிட்வீனாக நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இது கம்மியான இடம் இருந்தால் போதும். இம்பல்ஸ் டர்பைனுக்கும் ரியாக்ஷன் டர்பைனுடைய பவர் இன்புட்டானது சேமாக இருக்கும் பொழுது இம்பல்ஸ் டர்பைனுடைய ஏரியா குறைவு, ரியாக்ஷன் டர்பைனுடைய ஏரியா அதிகம். அடுத்தது வந்து இம்பல்ஸ் டர்பைனுடைய வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து வெலாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இம்பல்ஸ் டர்பைனை பொறுத்தளவுக்கு எஃபிஷியன்சி ரொம்ப குறைவு, இங்கே எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இம்பல்ஸ் டர்பைனுடைய பிளேடை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால் அதனுடைய காஸ்ட்லி வைஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து காஸ்ட்லி வந்து குறைவு, பட் காம்ப்ளிகேட்டட். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா பிளேடை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஒரு இஸ் டிஃபிகல்ட். அதாவது இங்கே வந்து டிஃபிகல்ட் கிடையாது, அதனால் இது ஒரு காஸ்ட்லி கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஃபிக்ஸட் பிளேடு வந்து ரொம்ப மூவபிள் பிளேடு அப்படிங்கிறனால ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அதை டிசைன் பண்ண முடியும். அதனால் அது காஸ்ட்லி கிடையாது. இங்கே வந்து பிளேடுனுடைய காஸ்ட்டு வந்து ரொம்ப, அதாவது டிசைன் பண்ணுறது ப்ராசஸ் வந்து காம்ப்ளிகேட்டட், பட் காஸ்ட்லி வைஸாகவும் இருக்கும். அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணல, பட் காஸ்ட்லி கண்டிப்பாக கம்பேர் டு இம்பல்ஸ் டர்பைன் அண்டு ரியாக்ஷன் டர்பைன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன டாபிக் அப்படின்னா நெசசிட்டி ஆஃப் த காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா என்ன? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டீம் டர்பைனில் வந்து இதில் 3, அதாவது என்ன காம்பவுண்டிங் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். ஒரு ஸ்டீமானது எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அதில் பாய்லர் ப்ரெஷர் வந்து என்னவா 2 கண்டென்சர் ப்ரெஷர் டேக்ஸ் பிளேஸ் இன் சிங்கிள் ஸ்டேஜ் டர்பைன். ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் டர்பைனில் பாய்லருடைய ப்ரெஷர் கண்டென்சர் ப்ரெஷருக்கு வந்து அப்சார்ப் பண்ணும் பொழுது அது சிங்கிள் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். தென் த வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம் அட் த எக்ஸிட் ஆஃப் த டர்பைன் இஸ் வெரி ஹை. அந்த இடத்துல வந்து என்னவாக இருக்கும், டர்பைனுடைய வெளியே போக இருக்கக்கூடிய வெலாசிட்டி, ஸ்டீம்னுடைய வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெர் இஸ் அ கன்சிடரபிள் லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. வெலாசிட்டி வந்து அதிகமாகும் பொழுதே என்ன நடக்கும் அப்படின்னா வெலாசிட்டி எனர்ஜி அப்படின்னால அது ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி. ஏன்னா கைனட்டிக் எனர்ஜியுடைய ஃபார்முலாவே என்ன அப்படின்னா ½ அப்போ அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரோட்டார்னுடைய ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அகெயின் இஸ் ரிப்பீட்டட், இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஸ்டீமானது எக்ஸ்பேன்ஷன் ஆகும் பொழுது பாய்லருடைய ப்ரெஷர் வந்து கண்டென்சர் ப்ரெஷரை வந்து அப்சார்ப் பண்ணும்போது அது சிங்கிள் ஸ்டேஜ் டர்பைன்னு சொல்கிறோம். அந்த டர்பைனில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா டர்பைனுடைய எக்ஸிட் வெளியே போகக்கூடிய இடத்துல ஸ்டீமினுடைய வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கைனட்டிக் எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து என்ன அப்படின்னா அந்த டர்பைனில் இருக்கக்கூடிய மோட்டாருடைய ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்டிங் சிஸ்டம் வேணும். அதனால தான் என்ன டு டிக்ரீஸ் த ஹை ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார் அல்லது லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. இதை வந்து என்ன அப்படின்னா நம்ம மாற்றம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பிளேடு வந்து ரிங்ஸாக யூஸ் பண்ணி நிறைய மல்டிபிள் பிளேட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டீமினுடைய எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ண முடியும். அந்த மெத்தடை வந்து என்ன அப்படின்னா அங்கே ஒரு ஜெட் வெலாசிட்டி ஆஃப் கிரியேஷன்ஸ் நடக்கும். அப்போ அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும் பொழுது அது என்னவாகும், மூவிங் பிளேடு, அதாவது வென் த ஸ்டீம் ஃப்ளோஸ் ஓவர் மூவிங் பிளேட் வழியாக மூவ் ஆகும் பொழுது அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வெலாசிட்டி காம்பவுண்டிங், இன்னொன்று ப்ரெஷர் காம்பவுண்டிங், இன்னொன்று கம்பைன் ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் அல்லது ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி காம்பவுண்டிங் அப்படின்னா டயக்ராமை பேஸ் பண்ணி இப்போ MB அப்படிங்கிறது மூவிங் பிளேட், இது வந்து என்ன அப்படின்னா கைடட் பிளேட், கைட் பண்ணக்கூடிய பிளேட்ஸ். இப்போ ஒரு சாஃப்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு படத்தை வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்செப்டை சொல்லிடுறேன்.
இந்த வெலாசிட்டி காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இதில் வந்து என்ன அப்படின்னா 2 ஆர் மோர் டர்பைன் இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா டர்பைனுடைய சாஃப்ட்டை வந்து சீரியஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு சாஃப்ட்டில் இருக்குது அதில் வந்து என்ன அப்படின்னா பிளேட்ஸ் வந்து சீரியஸ் ஆஃப் பிளேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் பிளேடு வந்து செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மூவிங் பிளேடு, கைட் பிளேட்ஸு அப்படிங்கன்னு. இப்போ பாய்லர் அதாவது நாசிலில் வந்து அது ஸ்ப்ரே ஆகும் பொழுது அடுத்து அது என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ வந்து அப்படின்னா செப்பரேட் பை த ஃபிக்ஸட் பிளேட் அட்டாச் டு த ஹேசிங் அவுட்டர் பார்ட்டில் இருக்கும். பட் இதனுடைய டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹேசிங்ஸ் அவுட்டர் பார்ட்டில் டர்பைனில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அதாவது இதை என்ன பண்ணியிருக்காங்க செக்ஷன் அல்லது ஸ்பில் பண்ணி காமிச்சிறதுனால தான் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இங்கே இருக்குது. சார் இங்கே ஹேசிங் எங்கே இருக்குது, டர்பைன் எங்கே இருக்குது அப்படின்லாம் வந்து நம்ம படத்தில் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு படமும் இப்போ ரொம்ப பெரிய படமாக இருக்கும். அதை வந்து அந்த படத்தை இது பண்ண முடியாது, காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். இதில் வந்து என்னவாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீமானது பாய்லர்லேருந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது நாசில் வழியாக. அது என்னவாகுது அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ அது கண்டென்சர் ப்ரெஷர் ஆகி அதுக்கு நார்மலாக என்ன ஸ்டீம் டர்பைனில் என்னவோ அதே சேம் ப்ரொசீஜர். இப்போ வெலாசிட்டி கெயின் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல அங்கே வெலாசிட்டி வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும் பொழுது. அந்த வெலாசிட்டியை கெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வெலாசிட்டி காம்பவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டென்சர் ப்ரெஷர் அண்டு வெலாசிட்டி கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பிளேட்ஸ் வந்து அதை கைட் பண்ணி ப்ராப்பராக வந்து என்னவாகுது மூவ் ஆகும் பொழுது இந்த மூமெண்ட் இருக்கும், இந்த மூமெண்ட் இருக்கும். அப்போ இங்கே மூவிங் பிளேட், இது கைடட் பிளேட், இது சாஃப்ட் ரொட்டேட் ஆகுது. இந்த பிளேடு வந்து மூவ் ஆகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாய்லர் ஸ்டீம் ஆனது உள்ளே வந்து அது வெளியே போகும் பொழுது இதனுடைய வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்கும், நமக்கு குறைவாக இருக்கும். அதனால தான் இங்கே அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சிம்பிளில் வந்து நமக்கு என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக ஸ்டீம்னுடைய செஸ்ட் தட் மீன்ஸ் ப்ரெஷர் இதில் ஒரு குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தியரியில் அவங்க சொல்லலை. பட் அந்த கான்ஸ்டண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகி அப்புறம் என்னவாயிருது நார்மலாக வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாகவே வருது. அப்போ அதனுடைய ப்ரெஷரை தான் நம்ம கண்டென்சர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பார்ட். அதுக்கடுத்து அதை வந்து என்னவாகுது அப்படின்னா நம்ம இனிஷியலாக வெலாசிட்டி காம்பவுண்டிங் சிஸ்டம் போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி வந்து குறைவாக இருக்குது. அப்போ திருப்பி என்னவாகுது அதனுடைய வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரும்போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் ஜிக்ஜாக்காக மாறிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரும்போது அது கான்ஸ்டண்ட்டாக வரும். அதாவது இங்கே ப்ரெஷரில் எடுத்துக்கிட்டாலும் வெலாசிட்டியில் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் தூரத்துக்கு இங்கேயும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, இங்கேயும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து ப்ரெஷர் ஆனது டிக்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாகவே வருது. இங்கே வெலாசிட்டி ஆனது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதாவது ஜிக்ஜாக்காகவே வந்துட்டுருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்தோடனே என்னவா மாறுது, அது திருப்பி கான்ஸ்டன்ட் 11க்கு வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த எக்ஸாக்சிஸ் லைன் டு இந்த வெலாசிட்டி லைனுக்கு உண்டானது வெலாசிட்டினுடைய லாஸ். அப்போ ரொம்ப குறைவான வெலாசிட்டி ஆகுது. அப்போ நமக்கு வெலாசிட்டி என்னவாகுது இதிலிருந்து கெயின் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் வந்து அதனுடைய கான்செப்ட். அதை நான் ஃபுல்லாக அடுத்து முன்னாடி வரக்கூடியதை வந்து மூவபிள் பிளேட் ஃபிக்ஸட் பிளேடுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ப்ரெஷர் காம்பவுண்டிங் சிஸ்டம். இந்த ப்ரெஷர் காம்பவுண்டிங் சிஸ்டம் மோரார்லெஸ் வந்து என்ன அப்படின்னா டயக்ராம் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது பாய்லர்லேருந்து ஸ்டீம் உள்ளே என்ட்ராகுது, அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அந்த வீல் சாப்பிட்டு உள்ள டயாஃபார்ம் எப்படி ரொட்டேட் ஆகுது. இங்கேயும் அதாவது ஃபிக்ஸட் நாசில்ஸ் சொல்கிறோம், இதை மூவபிள் நாசில்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த பாயிண்ட் மூவபிள் நாசில், இது ஃபிக்ஸட் நாசில்ஸ். ஒவ்வொரு நாசில் இருக்கும்போதும் சேம் கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் தான். அதாவது மூவபிள் பிளேட்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா டர்பைனில் டர்பைனுடைய சாஃப்டில் சீரியஸாக மூவிங் பிளேடை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபிக்ஸட் நாசில்ஸ் வந்து ஒரு ரிங்கு மூலமாக அட்டாச் பண்ணி டர்பைனுடைய ஹேசிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டீம் வந்து பாய்லர்லேருந்து பாஸ் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு ரிங்கு வந்து நாசில் அப்போ ஸ்டீம் வந்து பார்சியலாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். பார்சியலி மீன்ஸ் இஸ் ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் கிடையாது, பார்சியலி எக்ஸ்பேண்டட். அப்படி ஆகும்போது என்னவாகும், ப்ரெஷர் ட்ராப் வந்து ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டீமுடைய வெலாசிட்டியை வந்து அப்சார்ப் பண்ணும் பொழுது
மூவிங் பிளேட்ஸ் வந்து என்ன சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து அதாவது கேரி அவுட் பண்ணும் பொழுது டில் ப்ரெஷர் ஸ்டீம் வந்து ஃபால்ஸ் ஆகி கண்டென்சருடைய ப்ரெஷர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ப்ரெஷர் ட்ராப் வந்து வரும் பொழுது இந்த செட் ஆஃப் நாசில் இருக்கக்கூடிய, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நாசில்ஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் நாசில்ஸில் வந்து என்ன அப்படின்னா அந்த பிளேடை வந்து ஒரு ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு வந்து இது அந்த ப்ரெஷனுடைய வேரியேஷன்ஸ், வெலாசிட்டியினுடைய வேரியேஷன்ஸ் இது டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு அஸ்பர் அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சேம் அதே மாதிரி தான் அங்கே என்ன நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரெஷர் காம்பவுண்டிங்கில் படித்தோமோ அதே தான் சேம். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷருடைய ட்ராப் வரும் பொழுது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்து அப்புறம் டிக்ரீஸ் ஆகி அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி கான்ஸ்டன்ட் இப்படியே மாறி மாறி வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்லேருந்து அது என்னவாக இருக்குது, டைரெக்டாக கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லேயே மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் அது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இப்படியே ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்தோடனே ஒன்ஸ் அகைன் அதுவும் கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. அப்போ என்ன அப்படின்னா அதைத்தான் வெலாசிட்டி லாஸ் ஆகக்கூடிய இடம், இது ப்ரெஷர் லாஸ் ஆகக்கூடிய இடம். இங்கே ப்ரெஷர் தான் ரொம்ப குறைவாக லாஸ் ஆகுது கம்பேர்ட் டு அதாவது வெலாசிட்டியை வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்க ப்ரெஷர் லாஸ் ஆகுது, அங்கேயும் ப்ரெஷர் லாஸ் ஆகுது, வெலாசிட்டி லாஸ் ஆகுது. நமக்கு வந்து ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி வந்து வேரியேஷன்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இது வந்து இந்த டர்பைன் வந்து இந்த டைப் ஆஃப் டர்பைன் வந்து என்ன அப்படின்னா ரியாக்ஷன் டர்பைன். ரியாக்ஷன் டர்பைனில் இது யூஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங். ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இது நமக்கு உண்டான டயக்ராம். போத் கம்பைன் ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி காம்பவுண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் டயக்ராம். அதே சேம் அஸ் வெல் அஸ் மூவிங் பிளேட், ஃபிக்ஸட் பிளேட், அது சேம். அதாவது அதனுடைய கான்செப்ட், அதனுடைய தியரி எல்லாம் பார்த்திங்கன்னா அதே சேம் மோரார்லஸ் ஈக்குவல். மைனர் சேஞ்சஸ் தான் நமக்கு தேவையானது. ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, வெலாசிட்டி ட்ராப் ஆகுது, அதை வந்து எப்படி அது ஃப்ளோ பண்ணும் பொழுது நமக்கு அந்த பிளேடில் பட்டு ஃபிக்ஸட் பிளேட் மூவிங் பிளேடில் பட்டு அந்த வேரியேஷன்ஸ் என்ன, ப்ரெஷர் அண்டு வெலாசிட்டியினுடைய வேரியேஷன்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு வரும் பொழுது நம்ம அதை வந்து பார்க்கக்கூடியதான் என்னது சேம் அசல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் என்னவாகும். ப்ரெஷர் காம்பவுண்டிங், வெலாசிட்டி காம்பவுண்டிங், ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி தான் என்ன நடக்கும், என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். கான்செப்ட் இஸ் மோரார்லஸ் ஈக்குவல். ஏன்னா அதுலேயும் மூவபிள் பிளேட், கைடட் பிளேட் அல்லது ஃபிக்ஸட் பிளேட் இருக்குது. அதே ஸ்டீமை பாஸ் பண்ணுறோம், அதே ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருக்குது. அப்போ வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன வேரியேஷன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னது அப்படின்னா நம்ம இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் என்ன அப்படின்னா நமக்கு அதை இது வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்டீம் டர்பைனில் வந்து ஸ்டீம் டர்பைன்னா என்ன, ஸ்டீம் டர்பைனுடைய டைப்ஸ் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து அதில் மேஜராக இருக்கக்கூடியது ரெண்டே டர்பைன், இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன். அந்த ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கடுத்து ஒரு காம்பவுண்டிங் ஒரு டர்பைனில் ஏன் பண்ணணும், அதனுடைய நெசசிட்டி என்ன, அப்போ காம்பவுண்டிங்னால் என்ன, அந்த காம்பவுண்டிங்கில் 3 விதமான காம்பவுண்டிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ப்ரெஷர் காம்பவுண்டிங், வெலாசிட்டி காம்பவுண்டிங், ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்த டாபிக் ஏன்னா நம்ம இன்னி படிக்கக்கூடியது அடுத்தது ஸ்டீம் கண்டென்சர் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.